ஒரு புதுமையான ஆம்லெட் போட போகிறேன். எப்படி செய்யலாம் பாருங்கள். பொட்டுக்கடலையே பவுடர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணியாச்சு. ஒரு முட்டை, பொட்டுக்கடலை மாவு, நுணுக்கிய மிளகு சீரகம், ஒரு சிட்டிகை உப்பு, லேசாக வதக்கிய வெங்காயம், ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. இதே ஒரு டம்ளரில் போட்டுங்க. அடுத்து நசுக்கிய மிளகு சீரகம், உப்பு ஒரு சிட்டிகை, கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் தண்ணி, ஒரு டீஸ்பூன் ஊற்றிங்க. லேசாக வதக்கிய வெங்காயம், இந்த பொட்டுக்கடலையை கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி. இப்போ கலக்கிய இந்த பொட்டுக்கடலை தண்ணி ஊற்றிடணும். அதில் நல்லா அடிக்கணும். நல்லா கலக்கியாச்சு. ஒரு முட்டை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆம்லெட் வரப்போகுது. தவா வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். கருவேப்பிலை வேணுனாலும் போட்டுக்கலாம். மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆம்லெட்டு. பொட்டுக்கடலை உடம்புக்கு நல்லது, மிளகு சீரகமாக நல்லது. குழந்தைங்களுக்கு இப்படியும் கொடுக்கலாம். ஆம்லெட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படியும் கொடுக்கலாம். ஆம்லெட் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. தேங்க்யூ.